அதாவது நான் என்ன சொல்ல போகிறேன் இன்றைக்கி அப்படின்னா, நம்ம ஒர்க் பண்ணுறது தான் சொல்கிறேன். அதாவது நம்ம ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணலாம், இல்லை நம்ம பக்கத்துலேயே கூட ஏதோ ஒரு கடையில் ஒர்க் பண்ணலாம். ஆனால் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம மகிழ்ச்சியாளர் தான் ஒர்க் பண்ணுறோமா, இல்லை அடிமைத்தனமாக ஒர்க் பண்ணுறோமா அப்படிங்கிறத நாமளே நம்மளை ஒரு டைம் யோசிக்கணும். அது எப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரு சின்னதாக ஒரு ஸ்டோரி சொல்கிறேன் பாருங்கள். எப்படின்னா, ஒரு ராஜா கிட்ட ஒரு குதிரை வந்து வேலை செஞ்சுது. அந்த ராஜா வந்துட்டு அவர்கிட்ட இருக்கக்கூடிய நகைகளை வந்துட்டு அந்த குதிரை மேலே வந்து வச்சார். அப்படி வச்சோன்னு அந்த குதிரை என்ன நினச்சிது, ஆஹா நம்மளை வந்துட்டு ராஜா நம்ம மேலே தங்கெல்லாம் போட்டு நல்லா அழகு பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்லாமல் அந்த ராஜா என்ன செஞ்சார், நீ நல்லா வேலை செய்கிற, நீ தான் எனக்கு பொருத்தமான குதிரை அப்படின்னு சொல்லும்போது ராஜாவே நம்மளை பாராட்டுறாரு அப்படின்னா நம்ம ஹெவியாக நல்லா வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குதிரை வந்துட்டு வேலை செஞ்சுட்டே இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த குதிரைக்கு உடம்பு சரியாமல் போயிடுச்சு. அந்த உடம்பு சரியாமல் போன குதிரை என்ன செஞ்சுன்னா, உடம்பே சரியில்லைனாலும் பரவாயில்ல, நம்மளால் முடிஞ்ச ஒர்க்கை செய்யணும் நம்ம ராஜாக்காக, ஏன்னா நம்ம ராஜா வந்துட்டு நல்லவர்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அந்த உடம்பு சரியாப்போ அந்த குதிரை வந்து ஹெவியாக வேலை செஞ்சுட்டு இருந்துச்சு. ஏன் அப்படின்னா அந்த குதிரைக்குள்ளும் அந்த குதிரைக்கு வந்துட்டு நம்மளை வந்து பெருமையாக ராஜா சொல்கிறாரு, நம்ம நல்லா ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைண்ட் செட்லேயே அந்த குதிரை நல்லா ஹெவியாக வேலை செஞ்சிச்சு. அப்படி செஞ்சுட்டு இருந்த குதிரை ஒரு நாள் இறந்து போயிடுச்சு. அதனால என்ன ஆச்சு அப்படின்னா, அது கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு அந்த குதிரைக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடையாது, கடைசி வரைக்கும் வேலை செஞ்சு செத்து போச்சு. இதில் என்ன யூஸ்? அதே மாதிரி தாங்க மனுஷர்களும். ஆனால் அந்த ராஜா இன்னொரு குதிரையை வாங்கி அதே மாதிரி தங்கத்தால் போட்டு இது பார்த்துப்பாங்க. ஆனால் நாம் எப்படின்னு இந்த குதிரை மாதிரி யோசிச்சுக்கோங்க. அப்போது நம்ம பிடிச்ச வேலை தான் செய்கிறோமா, இல்லை பிடிக்காத வேலை தான் செய்கிறோமா அப்படிங்கிறது நீங்கள் யோசித்து செய்யுங்க. நம்ம வேலை செஞ்சு தான் கஷ்டப்பட்டோம், வேலைக்கு போகிறவங்க தான் முக்கால்வாசி பேர் இருக்காங்க. ஆனால் நம்ம வேலை செஞ்சுக்கிறோம், நம்மளுக்கு பிடிச்சதான் வேலை செய்கிறோமா அப்படிங்கிறத நீங்கள் வந்து உறுதிப்படுத்திக்கோங்க. அதாவது மனசெட்டில் நம்ம மைண்டில் ஏதோ நினச்சிக்கிட்டே போயிட்டு வேலை செய்கிறது, அச்சோ இன்றைக்கி வேலைக்கு போகணுமே அப்படின்ற ஒரு மனசங்கடத்தோடு போகவே கூடாது. ஏன்னா நம்ம ஹெல்த்து முக்கியம். நம்மளை நம்பி நம்ம ஒய்ஃபு குழந்தைங்க இருப்பாங்க, இல்லை ஒய்ஃபாக இருந்தால் நம்மளை நம்பி குழந்தைங்க இருக்காங்க, ஹஸ்பண்ட் இருக்காங்க, இப்படி நிறைய ட்ரெஸ் இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, முதல்ல உங்களுக்கு அந்த ஒர்க் பிடிக்கல, நமக்கு ரொம்ப ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு விட்டுருங்க. விட்டுட்டு வேறு ஒர்க்கு ஜாயின் பண்ணுங்க, தப்பே கிடையாது. எல்லாராலையும் சொந்த தொழில் பண்ண முடியுமான்னு தெரியாது. ஒர்க் போய் தான் சூழ்நிலை சத்தியமாக நம்மளுக்கு பிடிச்சதை சூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஜாலியாக லைஃப்பை என்ஜாய் பண்ணலாம் இல்லையா? உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காய்ஸ். தேங்க்யூ.